ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 646வது நாமாவளியாக ஓம் பானுமதே நமः. முருகப்பெருமான் இந்த நாமாவளி சூரியனுடைய, அதாவது சூரியனை தன் சரீரமாக உடையவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. சூரிய மண்டலத்தில் வசிப்பவராக வர்ணிக்கிறது. இந்த சூரியனுடைய காந்தியை உடையவராக வர்ணிக்கிறது. ஏன்னா அந்த சூரியன் அப்படின்றது அந்த பிரகாசம் எப்படி இருக்குது, அதுக்கு காரண கர்த்தாவே குமார பரமேஸ்வரன் தான். அப்போ அவரால் தான் அத்தனையும் பிரகாசிக்குது. அதையும் தாண்டியும் உள்ளவர் கோட்டி சூரிய பிரதீகாசன் இறைவன். அப்போ சூரியனை ஒரு உதாரணமாக சொல்லி அதற்கும் மேலானவர், அதற்கு காரணமானவர், அந்த வடிவமானவர் அப்படின்ற அர்த்தங்களெல்லாம் இந்த நாமாவளி இறைவனை வர்ணிக்கிறது. இறைவன் அவதாரத்தை சொல்லும்பொழுது கச்சிப்ப சிவாச்சாரிய அழகாக சொல்லுவார், பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு. அந்த திருவிளையாடலில் சொல்லும்பொழுது அவ்வளோ அழகாக சொல்லுவார். நெருப்பு பிழம்பாக குமார பரமேஸ்வரன் வெளிப்பட்டாரா. அப்போ அந்த பஞ்ச பூதங்களாலையும் தாங்க முடியாதையா, அக்னி பகவானாலையும் தாங்க முடியாத நெருப்பு பிழம்பாக வெளிப்பட்டாராம். அப்பேற்பட்ட நெருப்பையும் எரிக்கும் சக்தியோடு இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த நெருப்பு. அதனால தான் அடியார்கள் எல்லாம் அவரை வர்ணிக்கும் போது மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரேன்னுவார். ஒரு கற்பனை கடந்த ஜோதி அப்படின்னுவார். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னுவார். அப்படி ஒவ்வொரு அடியார்களுடைய சிந்தையில் இறைவன் ஒவ்வொரு விதமாக அவளுக்கு உணர்த்தி அனுபவத்தையும் அனுபூதியையும் கொடுத்துருக்கார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் கோட்டி சூரியராக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த சூரியனுடைய சக்தி மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம கிட்டக்க நெருங்க முடியாது. அப்போ அதை விட கோடி மடங்கு அதையும் அனுகிரகம் பண்ணவர் அப்படின்னா அவருடைய பெருமாற்றல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சிந்திக்கலாம். அதை தான் கேட்பார் திருப்புகழில், அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனி என்று உணர்ந்து உன் அருண சரணார விந்தம் என்று அடைவேனோ அப்படின்னுவார். சுவாமியினுடைய திருவடி எப்படி இருக்குன்னா அவ்வளோ பிரகாசம். அருண சரணார விந்தம்ன்றார். இந்த இடத்துல இறைவனுடைய அந்த ஞான திருமேனி இருக்கு இல்லையா, அறிவு பேரொளின்னு பேர். அப்பேற்பட்ட அந்த பேர் ஒளியாக இருக்கக்கூடியவர் அவர் எப்படி இருக்கார்னா சூரியனுக்கு அந்த காந்தியை கொடுப்பவராகவும் அந்த வடிவமாகவும் இருக்கார் அப்படின்றது இந்த நாமத்தினுடைய தத்துவம். ஓம் பானுமதே நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.